தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி 18ஆம் ஆண்டு விழா 500 பேருக்கு அன்னதானம். மக்கள் கட்சி சேர்த்தோம் தலை சிறந்து விளங்கட்டும். மக்கள் கட்சி சமுதாயத்தின் பேரெழுச்சி. மனிதநேய மக்கள் கட்சி இறுதி வெற்றி நமதணிக்கே. தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் 18ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாகோப் கட்சி கொடியேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 500 ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சமூக சேவையே கட்சியின் அடையாளம் என யாகோப் தெரிவித்தார். செய்தியாளர் ரமேஷ். மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக பிப்ரவரி 7 இன்று துவக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. இந்த நாளில் 2009 இதே நாளில் தாம்பரம் மாநகரத்தில் ரயில்வே மைதானத்தில் லட்சக்கணக்கான மக்கள், ஆண்கள் பெண்கள் ஒன்று கூட, அனைத்து சமூக மக்களின் ஒன்று கூட இந்த கட்சி துவக்கப்பட்டது. தேர்தல் அரசியலுக்கு மட்டுமல்லாமல் சேவை அரசியலை முன்னிறுத்தி இந்த கட்சி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு இயற்கை சீற்றங்கள் வரும்போதெல்லாம் இந்த அரசியல் கட்சி, குறிப்பாக வெள்ளப்பெருக்கு 2015 வெள்ளப்பெருக்கு, அதுக்கு பிறகு கஜா புயல், தொடர்ச்சியாக வெள்ளப்பெருக்கு தாம்பரம் மாநகரத்தில் தொடர்ச்சியாக எங்களுடைய அமைப்பின் சார்பாக, கட்சியின் சார்பாக பல்வேறு கட்ட உதவிகளை செய்து வருகின்றோம். கொரோனா கொடி என்கிற நோய் உலகமே அதிர்வண்ணமாக இருக்கின்ற அந்த நேரத்தில் ஏறத்தாழ தமிழ்நாடு முழுவதும் 12,000 உடல்களை சாதி பாராமல், மதம் மாறாமல் எடுத்து நல்லடக்க செய்திருக்கின்றோம். அதேபோல் சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவராக எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவருடைய தலைமையில் முதல் சட்டமன்ற கூட்டத்தில் அனைத்து சமூக மக்களுக்கும், அனைத்து மக்களுடைய இடஒதுக்கீடாக இருந்தாலும், சிறுபான்மை மக்களுடைய இடஒதுக்கீடாக இருந்தாலும், அனைத்து சமூக மக்களுக்கும் நின்று போராடி வாதாடி பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார். அதேபோல் இந்த சட்டமன்ற தொடரில் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் பல்வேறு காலகட்டத்திலும் அந்த மக்களுக்கு, அனைத்து சமூக மக்களுக்கு பாபநாசம் தொகுதி உள்பட, சுவாமிமலைக்கு லிப்ட் வாங்கினது உள்பட பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி கோரிக்கை வைத்து போராடி இருக்கின்றார். சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றார், வெளியிலே போராடி கொண்டிருக்கின்றார். மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலேயும் எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கலாம், மாமன்றத்தில் எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கலாம், ஆனால் லட்ச மக்களுடைய இதயங்களில் ஒரு இடம்பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மக்கள் பணி இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்கள் தலைவர் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார். பேராசிரியர் அவர்கள் தொண்டர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில், எனக்கெல்லாம் பேராசை 12 இடம் வாங்க வேண்டும் என்று, ஆனாலும் தலைவர் பேராசிரியர் அவர்கள் 5 தொகுதிகள் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் சொல்லியிருக்கின்றார். மனிதநேய மக்கள் கட்சியுடைய ஆதரவு மிகையான ஒரு ஆதரவு. இது புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் கூட்டணி தலைமை தாங்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள்.
மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்கள் மட்டுமில்லை, இளைஞர்கள் மட்டுமில்லை, மாணவர்கள் மட்டுமல்ல, அனைத்து சமூக மக்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆதரவை சிந்தாமல் வாக்குகளாக வாங்கக்கூடிய ஆற்றல் மிக்க இளைஞர்களை பட்டாளம் கொண்ட ஒரு அமைப்பாக மனிதநேய மக்கள் கட்சி இருந்து கொண்டு இருக்கிறது. இதை அறிந்து எங்களுடைய தலைவர்கள் கோரிக்கை 5 இடங்களை மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கி தர வேண்டும். இது எந்த தொகுதியாக இருந்தாலும், நான் நின்று கொண்டு பேசிக்கொண்ட தொகுதியாக இருந்தாலும் மனிதநேய மக்கள் கட்சி முன்னின்று ஏற்றுக்கொள்ளும். நிச்சயம் 5 தொகுதி பெறுவீங்களா? அப்படி வாய்ப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அடுத்த கட்டத்துல? எங்க தலைவருடைய முடிவு தான் எங்கள் முடிவு. நீங்க பகுதியில் பல்வேறு போராட்டங்கள், மக்கள் பிரச்சனைகளை குறித்து முன்னெச்சரிக்கை ஏதாவது சொல்றீங்க. நீங்க சட்டமன்றத்தில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது இந்த தொகுதியில் எங்க கட்சியில யார் நிற்க வேண்டும், நிற்க கூடாது என்று எங்க தலைவர் பேராசிரியர் முடிவெடுப்பார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.